ஹாய் எல்லாருக்கும். உங்க எல்லாரையும் கதை கேட்கறதுக்கு அன்போட வரவேற்கிறேன். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால்ட். கதைக்குள்ள போலாமா? அங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்து சேர்ந்த ராஜான்னு ஒரு பையனை மீட் பண்றாங்க. சுமதி அண்ட் ராஜா ரெண்டு பேரும் ஸ்கூலை முடிச்சு காலேஜில் போய் ஜாயின் ஆகுறாங்க. ரெண்டு பேருக்கும் யார் யாரு அதெல்லாம் தெரியாது. சுமதி ரொம்ப செல்லமா, ஒத்தைக்கு ஒரு பொண்ணா, ஆசையா வளர்ந்த பொண்ணு. ராஜா அப்படி இல்ல. வீட்ல 5 பேரு. முதல்ல ராஜா. அப்ப தெரியும் உங்களுக்கே எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டேல காலேஜ் போறாங்க. கீழே சுமதி நடந்து போயிட்டு இருக்கும்போது ராஜா மேல நின்று புக்கு கரக்கி கரக்கி விளையாடிட்டு இருக்கான். அவன் விளையாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே போன சுமதி தலை மேல அந்த புக்கு விழுந்துருது. அவன் மேலே பார்த்து முறைக்கிறா அவனை. சாரி சாரி அப்படின்ட்டு கீழே டக்குன்னு இறங்கி வந்து அவன் புக்கு எடுத்துக்கிறான். ஆனாலும் அவளுக்கு அந்த வலியும் கோவமும் தீர மாட்டேங்குது. முறைச்சு அப்படி பார்த்துட்டே நிற்கிறா. சாரின்னு சொல்லிட்டு அவன் புக் எடுத்துட்டு அவன் பாக்கில் அவன் போயிடுறான். முதலாவது சந்திப்பே முதல்ல தான் ஆரம்பிக்குது. அவன் மேல அந்த புக்கு பட்ட அந்த அவசரத்துல அவ டே அப்படின்னு கத்தியிருப்பா. அது ராஜாக்கு டேயா அப்படின்னு மனசுல இருக்குது. அப்ப தெரியாது அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல தான் உட்காந்து படிக்க போறாங்க அப்படின்னு. ரெண்டு பேரும் கிளாஸ்க்குள்ள போறாங்க. உட்காந்து பாடத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் ஆரம்பிக்குது. அவ மனசுல என்ன இது இருந்தாலும் பார்த்து சாரி அப்படின்றான். அவளுக்கு கோவம் தீரவே இல்லை. முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறா. இவன் சாரி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுமதி அந்த இடத்துக்கு வரா. அவ மெதுவா தயங்கி போய் பக்கத்துல உட்காந்து சாரி, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் தான் தெரியாமல் தவறு விழுந்துடுச்சு அப்படின்னு. அவளும் கேட்குறா, சாரி நான் டேன் கத்துன தப்பு தான் அப்படின்னு. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் வார்த்தையே சாரி. காலேஜில் இப்படியே ஜாலியாகவும் படிப்பும் போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சடனாக ராஜாவோட இடத்த பார்க்குறா சுமதி. காலியாக இருக்குது. என்னாச்சு, ஏன் வரல, இதெல்லாம் சுமதியோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள், இப்படியே ஒரு வாரம் போயிடுது. அவன் மனசுக்குள்ளாடி கொஞ்சம் பயமா இருக்குது. என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் வரல அப்படின்னு. இதை நோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு அவளை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன தேடுறியா அப்படின்னு. இல்லை, கிளாஸ்மேட் ஆச்சு, வரலன்னு பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு அவ சமாளிக்கிறா. வீட்டுக்கும் போய் உட்காந்து வீட்டில் போனாலும் இதே நினப்பாவே இருக்கு. ஒரு வாரம் விட்டு ஒரு திங்கட்கிழமை அவன் திரும்பவும் காலேஜுக்கு வர்றான். அவன் வாசலை தாண்டி உள்ளே வரும்போதே அவள் டக்குன்னு போய் என்னாச்சு, ஏன் வரல காலேஜுக்கு, ஒரு வாரமா, ஆம், என்ன என்ன அப்படின்ட்டு கேட்குறா. அவள் படபடன்னு பேசுகிறத இது வரைக்கும் ராஜா பார்த்ததே இல்லை. ராஜா பார்த்துட்டு மெதுவா மெதுவா இரு சொல்கிறேன், இல்லை நீ சொல்லு என்ன அப்படின்ட்டு.
சீரியஸாலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஃபீவரா இருந்தது. கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஃபீவர். அதனால தான் வரல அப்படின்றான் ராஜா. ஆ ஓகே. இப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா? ஓகேவா உனக்கு? நல்லா இருக்கல்ல? அப்படின்றா. உடனே அவன் சொல்றான், ரொம்ப தேடுன போல. அப்படிலாம் இல்ல. நீ நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. அதனால நான் ம் உன் இடம் ரொம்ப காலியா இருந்த மாரி இருந்துச்சு. நீ ஃப்ரெண்ட் அதனால தான் அப்படின்னு. ஃப்ரெண்டு தேடுன. ம் அப்படின்ன மாரி தெரியலையே. அதுக்கும் மேல மாரி தெரியுதே அப்படின்ட்டு அவன் மெதுவா சொல்றான். சுமதிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அத மறைக்க தெரியல. அவ சத்தமா சொல்றா, "ஆமா, இப்ப என்ன அதுக்கு?" அப்படின்னு. காதுல ஒத்துக்கிறாங்க 2 பேரும். 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனா, ரொம்ப மெச்சூர்டா, டீசென்ட்டா, அ ரொம்ப பேசிக்காம 2 பேரும் அப்படியே அந்த காதல கொண்டு போறாங்க. இடையில குட்டி குட்டி சண்டைகள், அழுகை எல்லாமே நடக்குது. அப்படியே காலேஜோட ஃபைனல் இயரும் வருது. 2 பேரும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றாங்க. அண்ட் லாஸ்ட் டே எக்ஸாம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு ராஜா சுமதிய பார்த்து, "இனி இந்த கேம்பஸ்குள்ளாடி உன்ன நான் பார்க்க முடியாதுல்ல" அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றான். அப்படியே ஃபைனல்ல 2 பேரும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த 3 வருஷத்துல அவங்க கால் பண்ணி பேசினது எதுவுமே இல்ல. அவ்வளோ ஸ்மூத்தா கொண்டு போனாங்க. ஃபோன் நம்பர் அப்பந்தான் ராஜாவோட ஃபோன் நம்பர் சுமதிக்கும், சுமதியோட ஃபோன் நம்பர் ராஜாவுக்கும் கிடைக்குது. வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சுமதி கால் பண்றா ராஜாக்கு. கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் என்ன? வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. சுமதிக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சு, அவ வேலையில போய் ஜாயின் ஆயிரா. கார்த்திக் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு ஒரு கம்பெனியா ஏறி இறங்குறான். கொஞ்ச நாட்கள் அப்படியே போகுது. மேல படிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா வீட்டோட சூழ்நிலை வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுது. அப்படியே தட்டு தடுமாறி ஒரு சின்ன கம்பெனில அவனுக்கு வேலை கிடைக்குது. கிடைச்ச வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம அதை எப்படியாவது நல்லபடியா செஞ்சிடணும் அப்படின்னு உண்மையா வேலை செய்றான். சம்பளம் கம்மி. ஆனாலும் அந்த கிடைச்ச வேலைக்கு உண்மையா இருக்கான் ராஜா. கிடைச்ச வேலைக்கு ரொம்ப உண்மையா வேலை செய்றான். அவ்வளோ ஃபோன் கால்ஸ் இல்ல. பார்க்க முடியாது. அதெல்லாம் அவன் எடுத்துக்கவே இல்ல. ஆனா அவங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. 2 பேரும் ஒரு ஒரு சைடுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே ராஜாக்கு வயசு 29 ஆச்சு. அவன் மெதுவா வீட்ல போயி காதல பத்தி சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லா வீட்டு மாதிரியுமே ராஜா வீட்லயும் கோபப்பட்டாங்க. இல்ல முடியாது. நாங்க பார்க்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மாரிலாம் பிரச்சனை பண்ணாங்க. சொன்னாங்க. ராஜா ரொம்ப பிடிவாதமா இருந்தான். எனக்கு அவ தான் வேணும் அப்படின்னு. நாங்க லைஃப்ல நல்லா இருப்போம். கல்யாணம் பண்ணி மட்டும் வச்சுடுங்க அப்படின்னு. ரொம்ப அடமன்ட்டா பிடிவாதமா இருந்தனால ராஜாவோட வீட்ல எல்லாரும் ஓகே சொன்னாங்க. சுமதி வீட்ல அவ அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்க முடியாம அவங்க அப்பா, "சரி
நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா போதும் எனக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லயே அவனுக்கு வேலையில அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் அடுத்தடுத்த உயர்வுக்கு போறான். ஆ, மாமியார் ஒரு நாள் பார்த்துட்டு சொல்றாங்க, "எல்லாம் மருமக வந்த ராசி தான்" அப்படின்னு. ஒரு குடும்பமா அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. நெறைய சந்தோஷங்கள், மனமகிழ்ச்சி எல்லாமே அந்த குடும்பத்துல இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அவ கன்சீவ் ஆகுறா. ஒரு குழந்தையும் பொறக்குது. ஃபுல்ஃபில் ஆகுது குடும்பம். ஹாப்பி என்டிங். அவ்வளோதான். ம். பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.